2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தை ஆளப்போவது இவர்தானாம். மத்திய உளவுத்துறை வெளியிட்ட ரகசிய கருத்து கணிப்பு. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலே 4 முனை போட்டி என்பது இருக்க போகிறது. அதாவது அதிமுக பாஜக கூட்டணிகள், திமுக காங்கிரஸ் கூட்டணிகள், நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி என்பது இருக்க போகிறது. இந்த 4 முனை போட்டியிலே மும்முனை போட்டி தான் மிக விறுவிறுப்பு இருக்க போகிறது. இந்த 3 பேரில் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து மற்ற தமிழக வெற்றி கழகம், அதிமுக, திமுக இந்த 3 பேரில் தான் வெற்றி தோல்வி என்பது தீர்மானிக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இதுவரைக்கும் செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. விஜய் அவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு தேர்தலிலுமே போட்டியிடவில்லை என்றாலும் 30% வாக்குகள் இருக்கும் என கணிப்புகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அப்படித்தான் மத்திய உளவுத்துறை வெளியிட்ட அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மத்திய உளவுத்துறை நடத்தியதாக கூறப்படும் சமீபத்திய ரகசிய சர்வே முடிவுகள் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா. 2026 சட்டமன்றத்திலே முன்னிட்டு எடுக்கப்பட்ட அந்த ஆய்விலே தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் கூட்டணிகள் பலம் குறித்து அதிர்ச்சியூட்டும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஏசியாநெட் நியூஸ் தமிழ் செய்தி வெளியிட்டுள்ள குறிப்பாக மத்தியிலே ஆளும் பாஜக மற்றும் அதிமுக உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணிக்கு இந்த முடிவுகள் சாதகமாக இல்லை என கூறப்படுகிறது. இந்த உளவுத்துறை அறிக்கையின்படி தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களுடைய எதிர்பார்த்த அளவிற்கான வரவேற்பு இல்லை என்றும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்களை கைப்பற்றுவது கடினம் என்றும் தெரிய வந்திருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இடங்களை விட கூடுதலான இடங்களை பெறுவதே கூட்டணிக்கு சவாலாக இருக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக மற்றும் பாமக போன்ற கட்சிகளுக்கு நிலவும் உள்கட்சி பூசல்களும் திமுக எதிர்ப்பாளர்கள் மட்டுமே தங்களை காப்பாற்றும் என்ற மிதப்பும் இந்த கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்துவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. மேலும் தமிழக அரசியலில் புதிய வரவான விஜயின் தமிழக வெற்றி கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வாக்கு வங்கியில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் இந்த சர்வே முடிவுகள் சுட்டிக்காட்டுகிறது. தமிழக வெற்றி கழகங்களுடைய வருகை வாக்குகளை பிரிப்பதோடு மட்டுமல்லாமல் கூட்டணியின் வெற்றி வாய்ப்புகளையும் பிரிக்கும் காரணியாக அமையும் என்று தெரிகிறது. இது கூட்டணி கட்சிகளின் தலைவருடைய மிகப்பெரிய ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். மறுபுறம் ஆளும் திமுகவிற்கு சர்வே முடிவுகள் சில எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நிர்வாக ரீதியிலான சில அதிருப்திகள் மற்றும் புதிய அரசியல் கட்சிகளின் எழுச்சி போன்றவை திமுகவின் கோட்டைகளிலும் சில அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் தமிழகத்தின் பிரதான கட்சிகள் அனைத்தையும் தங்களது தேர்தல் வியூகங்களை மறுபரிசீலனை செய்ய தூண்டியிருக்கிறது அப்படிங்கிறதா சொல்லியாகலாம். திராவிட கட்சிகளான அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் மறுபடியும் தங்களுடைய தேர்தல் வியூகங்களை மாற்றி அமைத்தால் மட்டும்தான் வெற்றி வகை என்பது சூடும். அப்படியே வெற்றி பெற்றாலுமே, எந்த ஒரு திராவிட கட்சியாக வெற்றி பெற்றாலுமே மிக குறைந்த தொகுதியில் தான் வெற்றி வாய்ப்பு என்பது நிர்ணயிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் மத்திய உளவுத்துறை பார்த்தீங்க அப்படின்னா தற்சமயம் ஒரு ரகசிய கருத்து கணிப்பை எடுத்து நடத்தியதாக முடிவுகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு என்பது இருக்கிறதா கேட்டால் விஜய்க்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு என்பது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் 2031 தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய இடத்திலே உயர்ந்து இருக்கும் அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்றுக்கத்தில் எதுவும் கிடையாது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவுங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.